ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவன் இல்லாமல் நாம் எப்பவும் யூஸ் பண்ணுற தோசைக்கல்லிலே ஈஸியாக செய்யலாம். வாங்க. 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு காரம் இறங்குறதுக்காண்டி இடையில நல்லா கத்தியில் கோடு போட்டு விட்டுருக்குறேன். முதல்ல கொஞ்சம் மசாலா போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா போட்டு 2 பகுதியாக நம்ம செய்யலாம். 1/2 லெமன் அளவு புழிஞ்சு விட்டுட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுன்னு சொல்லி ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். நல்லா மசாலா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நாம் இந்த தந்தூரி சிக்கனுக்கு தேவையான மசாலாவை இப்போ ரெடி பண்ணலாம் பாருங்கள். ஒரு 4 ஸ்பூன் கெட்டி தயிர் தண்ணியே இல்லாமல் வடிகட்டிடுங்க. அதில் இன்னொரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்தி போட்டுக்குங்க. நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. உப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்திக்கிங்க. முதல்ல ஞாபகம் வச்சுக்குங்க, முன்னாடியே நாம் கொஞ்சம் அந்த சிக்கனுக்கு உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் மனசில் வச்சு தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்குங்க. நல்லா கலக்கி மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்குங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த சிக்கன் ஊற வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இந்த மசாலாவை போட்டு நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மசாலாவெல்லாம் தேய்ச்சி விடுங்க. உள்ளக்குள்ளார போகிற மாதிரி முன்னாடியே நம்ம மசாலா பவுடருக்காண்டி வெட்டி வச்சுருக்கோம். அதுக்குள்ளாரையெல்லாம் படுற மாதிரி இந்த மசாலாவை போட்டு நல்லா பெரட்டி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுருங்க. 2 மணி நேரம், குறைஞ்சது 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுருக்கணும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து செஞ்சோம்னா சூடாக இருக்கும். இந்த மாதிரி தோசை தவாவில் 1 ஸ்பூன் நெய்யோ ஆயிலோ உங்களுக்கு பிடிச்சது எதுவோ ஒன்று ஊற்றி இந்த மாதிரி சுத்தீவர சிக்கனை வச்சிடணும். வச்சு மூடி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி போடணும். திருப்பி போட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். இப்படியே தண்ணிலாம் சுண்டி போய் நல்லா ரோஸ்ட் ஆகும். ரோஸ்ட் ஆகுங்கிற வரைக்கும் பொறுமையாக சிம்மில் வச்சே திருப்பி அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை செஞ்சுட்டு கடையில் மாதிரி ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் ஒரு அடுப்பு கறி துண்டு எடுத்து பக்கத்து அடுப்பில் ஒரு தணல் உருவாக்கலாம். அது வரைக்கும் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி, ரோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி போடலாம். சிம்மிலேயே மறக்காமல் அடுப்பை வச்சுருக்கணும், கூட்டக்கூடாது. கொஞ்சம் கலர்லாம் மாறி ரோஸ்ட் ஆனோடனே ஒரு சின்ன கிண்ணமோ தட்டோ ஏதோ ஒன்று எடுத்து அதுக்குள்ளார அந்த தணலை தூக்கி உள்ளக்குள்ளார போட்டு 1 ஸ்பூன் நெய்யையும் ஊற்றிட்டு டக்குன்னு மூடி போட்டு மூடிடணுங்க. அந்த புகை பூரா நம்ம அந்த சிக்கனில் ஏறும். ஏறிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா இப்படி இருக்கும். நல்ல வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் விரித்து உள்ளக்குள்ளார வச்சு இப்படி செஞ்சு வச்சோம்னா சாப்பிட போகும்போது நல்லா சூடாக இருக்குங்க. சூடாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பர் சுவையான இந்த தந்தூரி சிக்கன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் தந்தூரி சிக்கன் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.